ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 101 நாள் சேலஞ்ச் வீடியோவுக்கு இதான் வந்து ஃபஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டேவே ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமோ, சொல்லிடக்கூடாதோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், ஏதாவது ஒன்று வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கணும். ஆனால் நான் எதுவுமே எடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். பசிச்சா சாப்பிட்லாமே, சாப்பிட்டா தூக்கம் வருதே, தூங்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே பண்ணல. காலையில் எனக்குன்னு ஒரு சில ஒர்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நான் வந்து சரியாக செய்யாமல் இந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு இந்த வீடியோக்காக ட்ரெஸ்ஸு டீச் பண்ணுறாக்க எடுத்துகிட்டு இருந்தேன். வரும்போதும் போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் முறைச்சிட்டே போயிட்டே இருந்தார். என்கரேஜ் பண்ணுவார் அவ்வளோக்கா. இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு தானே வீடியோ எடுக்கணும். இருந்தாலும் சரி பார்த்துக்கும், நடக்கட்டும் அப்படிங்கிற மாரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த ஃபஸ்ட் டேலேயே நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் டைமிங்க்கு நம்ம எதாக இருந்தாலும் பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைனா ஊற்றிக்கும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து 101 நாளும் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னால் அப்லோட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இல்லை அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். அவ்வளோ நாள் எதுக்காக அப்படின்னா, அவ்வளோ நாள் நானும் கற்றுக்கிட்ட விஷயத்தை இன்னுமே மேலும் மேலும் சிறப்பாக பண்ண போகிறேன். புதிய விஷயங்களும் நிறைய கற்றுக்க போகிறேன். என்னோடய ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தையல் மிஷின்லாம் நம்ம ஒரு மினிமல் அமௌண்ட் போட்டாவே வாங்கிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை விதமாக வாங்கி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதுதான் நான் வந்து முயற்சி பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போகணுன்ட்டு. ஆனால் வாங்குறதுக்கு காசு இல்லை. இது ப்ராப்பராக நான் அவ்வளோக்கெல்லாம் டீச்சிங்கில் எனக்கு தெரியாது. இது சும்மா நானே ஓனாக கற்றுக்கிட்டு தான். இனிமேட்டும் நான் ப்ராப்பராக வந்து கற்றுப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இருக்கிறதுக்கும் லாஸ்ட் டேக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா எதுவுமே தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது நம்ம வந்து பெஸ்ட் ஒன்றா வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டுன்னு வெட்டி எப்படியோ தைச்சு போட்டாச்சு. ரொம்பவுமே ஹாப்பி. இதை போட்டு பார்க்கும்போது அப்படியே காற்று வேறு அடிச்சா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பறக்கிற மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரியலாக. அது உங்களுக்கு எப்படின்னு தெரில. நிறைய நாள் ஆசை, நம்ம போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி போடும்போது அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 101 நாளும் கண்டிப்பாக வீடியோ வரும். என்னோடய வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ணாலும் சரி, பியூட்டிஷியன், மெஹந்தி, ஆரி ஒர்க், தெரக்கோட்டா, அது ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும், நான் ஒர்க் பண்ணாலும் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.